நாங்கள் சொல்முறை வெளிப்படுத்தல், அதாவது அப்படின்னா என்ன, சொல்முறை வெளிப்படுத்தல்னா என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தோமாக வந்து எதாச்சும் எங்களுக்கு உருவாக்கக்கூடிய டாக்குமெண்டா உருவாக்கக்கூடிய எழுத்துருவில் சேவ் பண்ணி வச்சு கொள்ளக்கூடிய பல விடயங்கள் இருக்குது. அவற்றை நாங்கள் எவ்வாறு ஆரம்ப காலத்திலிருந்து மனிதன் எவ்வாறு அதை சேமிச்சு வச்சு கொண்டிருந்தான், அந்த சொற்களை அதாவது டெக்ஸ்டை எவ்வாறு வழிப்படுத்தினான், முறை வழிப்படுத்தினாங்கிறத தான் நாங்கள் இந்த பாடத்தில் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் கற்க போகிறோம். ரைட், உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஆரம்பத்தில் கையால் எழுதி ஒரு ஆவணத்தை தயாரிச்சது தொடக்கம் இப்போ நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய வரைக்குமான பல கட்டங்களாக பல மாற்றங்கள் நிகழ்ந்து இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்றீங்க. பல்வேறு விதத்தில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் செஞ்சீங்க. இப்போ அதை டெக்னாலஜியை பாவிச்சு அதற்கான மென்பொருட்களை பாவிச்சு இப்போ நீங்கள் மிக இலகுவான முறையில் எஃபிஷியண்டாக நல்ல முறையில் செய்றீங்க. மெனடேஷன்ஸ் யாரும் மெனடேஷன் பாவிக்க வேணும். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும், உங்களோட புக்கில் பாருங்க, சொல்முறை வெளிப்படுத்தலுக்கு டிரெக்டான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா வந்து சொற்களை கொண்டு ஏதாச்சும் ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கிறது, பிறகு தயாரிச்சு அவ்வாறான ஒரு ஆவணம் ஒன்றுக்கு மாற்றங்கள் செய்யறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு தாள்ல நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் எழுதிட்டீங்க, பிறகு அதுல மாற்றங்கள் செய்றீங்க, பிறகு அதை சேமிச்சு வைக்கிறீங்க. இந்த விடயங்களை நாங்க சொல்முறை வெளிப்படுத்தல்னு சொல்லுவோம். இந்த விடயங்கள் நாங்க சொல்முறை வெளிப்படுத்தல்னு சொல்லுவோம். அப்போ இவ்வாறான இந்த சொல்முறை வெளிப்படுத்தல் ஆரம்ப காலத்துல எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சு, எவ்வாறு மனிதன் இது ஆரம்ப காலத்துல கையாண்டான், பிறகு அது எவ்வாறு படிப்படியாக முன்னேறி இப்ப நாங்க செய்யற வேலைக்கு வந்து நிக்குதுன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு, நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த ஆவண தயாரிப்பு எவ்வாறு உருவாகிச்சுதுன்னு சொன்னா, ஆரம்ப கால மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வந்து அவங்களோட சூழல்ல இருக்கிற தாவர இலைகள் அல்லது மிருகங்களை வேட்டையாடி உணவுக்கு பயன்படுத்தின பிறகு அதுல தோலை காய வச்சு, அது இல்லாம கற்பொறுப்புகள்ல அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது அவங்களோட சில விடயங்களை, அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக வேண்டும், இதை சேமிச்சு வைக்கணும் என்று எதிர்பார்த்த சில விடயங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி நடைகள்ல ஆவணப்படுத்த தொடங்குனாங்க. அவ்வாறு ஆவணப்படுத்துறதுக்கு அவங்க ஆரம்ப காலத்துல தாவர இலைகளை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல், அதாவது மிருக தோள்களை பயன்படுத்தி அதுல என்ன செஞ்சாங்க, அதுல எழுதினாங்க. தாவர இலைகள்ல என்ன உங்களுக்கு தெரியும், ஓலைச்சுவடிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓலைச்சுவடிகள்ல வந்து ஆரம்ப காலத்துல எழுதின சில மருத்துவ குறிப்புகள், அவ்வாறு வேற முக்கியமான சில விடயங்கள், மார்க்க சம்பந்தமான சில விடயங்கள், மருத்துவ குறிப்புகள் போன்றதை, அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும், ஆகவே இதை ஒழுங்கான முறையில எழுத்துருவுல ஆவணப்படுத்தி அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, இதை வந்து ஆவணப்படுத்தினாங்க. அவ்வாறு உருவானதுதான் இந்த ஓலைச்சுவடிகள்ல இயற்கையில கிடைக்கிற மை, அதாவது நிறங்களை பயன்படுத்தி தாவர இலைகள் எழுதினாங்க. பிறகு இறக்கைகள் மூலம் தாவர இலைகள்லையும் தோள்கள்லையும் இறக்கைகள்ல மைய கொண்டு அதை பிரதி செஞ்சாங்க. அதை பிரதி செய்யற சந்தர்ப்பத்துல அதை எழுதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமா அதை மற்ற ஆட்களோட அனுபவத்தை கேட்டு அவங்க
வந்து அந்த ஆவணப்படுத்த வேண்டிய குறிப்புகளை அதில் எழுதி வச்சு கொண்டாங்க. பிறகு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வர சந்தர்ப்பத்துல தான் மரத்திலான அச்சு போயிட்டாங்க. இப்ப நாங்க தெரியும் ரப்பர் ஸ்டாம்ப் படிப்போம், அவ்வாறான அச்சுக்களை பொதுக்கி இப்போ பல பிரதிகள் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் எழுதி கொண்டிருக்கிறது கஷ்டம் தானே. ஆகவே அச்சொன்னு பொறிச்சு கொள்றது, அந்த அச்சில வந்து எங்களுக்கு தேவையானதை வெட்டி எடுத்துட்டு அதுல மை தடவி அதை பல பிரதிகளாக உருவாக்குறது போன்ற விடயங்களை செஞ்சாங்க. பிறகு அதிலிருந்து மீண்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகித்தான் எங்கட அச்சிடல் பொறி நடைமுறைக்கு வந்துச்சு. அச்சிடல் பொறி வந்து எப்படி நோவலா, அதாவது எந்த மின் வலு பாவிக்காம சாதாரண மெக்கானிசம், அதாவது எப்படி மெக்கானிக்கல் இயந்திரம் மூலம் அச்சுப்பொறியை பயன்படுத்தி அதன் மூலம் அச்சிட்டாங்க. பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தட்டச்சு பொறி உருவாக்கப்பட்டுச்சு. தட்டச்சு பொறி எவ்வாறு உருவாக்கப்படும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சில நேரம் கண்டும் இருப்பீங்க. நாங்க சொல்லுவோம் டைப்ரைட்டர்னு சொல்லுவோம். டைப்ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அந்த கம்பியின் நுனியில அந்த கம்பியின் நுனியில வந்து அந்த எழுத்து அது வந்து நாம தாங்குறோம், நம்ம தாங்கிட்டு கூட. அப்போ அவ்வாறான தட்டச்சு பொறி உருவாக்கப்பட்டுச்சு. தட்டச்சு பொறியில நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த கம்பியில நுனியில அந்த எழுத்து வெட்டப்பட்டிருக்கோம். அப்ப நாங்க அந்த குறிப்பிட்ட எழுத்த அழுத்துற டைம்ல அந்த கம்பி போயிட்டு நாங்க தட்டச்சு பொறியில போட்டிக்கிற பேப்பர்ல அதுல இங்க அப்படி பதிஞ்சுக்கணும். அப்ப பதிஞ்சாக்கும் எங்களுக்கு அந்த எழுத்து ஒரு அழகான முறையில ஒரு இங்கால கீர்ண மாதிரியான ஒரு அமைப்புல பேப்பர்ல டைப் ஆகி கொண்டு வரும். அப்புறம் நீங்க சாதாரணமா இப்போ ஆபீசர்ஸ் எல்லாம் பாவிச்சாங்க, இப்போ அதெல்லாம் இல்லாம போயிட்டது. இருந்தாலும் நீங்க சில இடங்கள்ல பழைய தட்டச்சு பொறிகளை பார்க்கலாம். அதுக்கு பிறகு தான் வந்துச்சு இதே விஷயம் வந்து எலக்ட்ரிக்கை பயன்படுத்தி இன்னும் இலகுவான முறையில தட்டச்சு செஞ்சு கொள்றதுக்கான ஒரு அமைப்பு வந்துச்சு. இது வந்து மின் பாவிச்ச மின் மற்றும் இலத்திரனியல் தட்டச்சு பொறி. அதாவது இதுல இதுக்கும் முன்னுக்கூட தட்டச்சு பொறிக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, இது வந்து மின் மற்றும் இலத்திரனியலை பாவிச்சு உருவானது. ஏற்கனவே உள்ளது பழையது வந்து மின் பாவனை இல்லாம டைரக்டா மெனுவல் மெக்கானிக்கல் ப்ராசஸ் மூலம் நடக்குது. அதன் பிறகுதான் எங்கட கணனி தொழில்நுட்பம் வந்த பிறகு பல படிமுறைகளா நாங்கள் ஆல்ரெடி தலைமுறைகளா என்ன தலைமுறைகள்ல எங்களோட CPU டெவலப் ஆகி வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில எங்களோட ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு தொழில்நுட்பம் எங்களுக்கு வளர்ச்சி அடைந்து வர இதுவும் எங்களோட கணினி மயப்படுத்தப்பட்டது. அப்போ டைப்பிங்கும் வந்து கணினி மயப்படுத்தப்பட்டு அந்த கணினி மூலமாக இலகுவான முறையில நேரம் குறைவான நேரத்துல மிக அழகான முறையில திறன்மிக்கதாக நாங்க வந்து ஆவணப்படுத்தலை செய்து கொண்டு வரோம். அதுதான் இப்போ நாங்க கரண்டா எங்கட ஜெனரேஷன்ல பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மூலம் நாங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொள்வோம். அப்ப திரும்ப நீங்க சும்மா சமரியா பார்த்தீங்களாக்கும் ஆரம்பகால கற்கால மனிதன் செஞ்சா தாவர இலைகள், மிருகத்தோல், கற்பொறுப்புகளை பாவிச்சு ஆவணப்படுத்தக்கூடிய முக்கியமான குறிப்புகளை இயற்கை மை கொண்டு இயற்கை நிறங்களை கொண்டு அதை எழுதி அதை பத்திரப்படுத்தி வச்சாங்க. பிறகு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து தாள் உருவாகிது, பேப்பர். அப்ப பேப்பர்ல இருந்து பிறகு அந்த பேப்பர்ல வந்து மரத்திலான அச்சு, களிமண்ணிலால் ஆக்கப்பட்ட அச்சுக்களை பயன்படுத்தி பல பிரதிகள் எடுக்கிறதுக்காக வேண்டி அச்சுக்களை பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு இன்னும் அந்த வேலையை இலகுவாக்குறதுக்காக வேண்டி அச்சிடற் பொறிகள்
நடைமுறைக்கு வந்துச்சு. அச்சிடற் பொறி நடைமுறைக்கு வந்த பிறகு இன்னும் அது அச்சிடற் பொறி வந்து ஒரு பெரிய இயந்திரம். அதுல இருந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒருத்தர் தனிநபர் பாவிக்கக்கூடிய வகையில தனிநபரே யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆவணத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில தட்டச்சு பொறி வந்து மெனுவல் மெக்கானிசம்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பிறகு அதே தட்டச்சு பொறி வந்து மின்னை பாவிச்சு மின் வலுவையும் இலத்திரனையும் பாவிச்சு இன்னும் இலகுவானதாக நடைமுறைக்கு வந்துச்சு. அதுல இருந்து நாங்க இப்போ பாவிச்சிருக்கிற கணினி தொழில்நுட்பத்துல இருந்து கணினி மென்பொருட்களை பாவிச்சு ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கி கொள்வதற்கான அமைப்பு இப்போ நாங்க யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் இது மொபைல்ல இருந்து உருவாக்கி கொள்வது போன்ற விடயங்கள் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது. ஆன்லைன்ல ஸ்டோர் பண்றது போன்ற விடயங்களும் இப்போ வந்துட்டு ரைட். நான் சொன்னது விளங்குச்சுதா? ஏன்னா நாங்க இது புது பாடம், ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்சது இல்லை, அதனால நான் சொல்றது விளங்குதா? நான் கதைக்கிறது விளங்குதா? ஓகே ஓகே ரைட். அப்போ அப்ப பாருங்க, அப்ப இப்போ வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு ஆவணப்படுத்தல் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகு வந்து தற்காலத்துல நாங்க பயன்படுத்துற கம்ப்யூட்டர் மூலமாக இந்த வேர்ட் ப்ராசஸிங் தொல்முறை வழிப்படுத்தல் எவ்வாறு நடைபெறுது பார்க்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும், நாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கிற சந்தர்ப்பத்திலையும் நாங்க இது சம்பந்தமான ஒரு பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சிருக்கோம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒரு கணினிய அவர் ஒரு மெஷின் அவரை இயக்குறதுக்கு நாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவருக்கு இன்ஸ்டால் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலம் அவரை எங்களுக்கு நாங்க பாவிக்கக்கூடிய வகையில அவர் இயங்க தொடங்குறாரு. அதே மாதிரி எங்களுக்கு சொல்முறை வழிப்படுத்தலுக்காக வேண்டி நாங்க சில மென்பொருட்களை பயன்படுத்தலாம். பிரயோக மென்பொருளாக இருக்கும். இது பிரயோக மென்பொருள் சொன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பாவனைக்காக ஏதாச்சும் ஒரு பிரயோகத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பிரயோகத்திற்காக பயன்படுத்தப்படுற பணி செயல்முறைமையில் நிறுவி நாங்கள் பாவிக்கக்கூடிய மென்பொருட்களை நாங்கள் பிரயோக மென்பொருள் சொல்லுவோம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்றை நாங்கள் போட்டு ஒரு கம்ப்யூட்டரை நாங்கள் இயக்க செய்யறோம். பிறகு நாங்கள் எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் பாவிக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க அவங்களோட போன் எடுத்துக்கொண்டீங்களாக்கும், அவங்களோட போன்ல நீங்க வாட்ஸ்அப்ங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு அவர் போனோடய வர மாட்டார். போன்ல உள்ள ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இடிக்கிறதுக்காக நீங்க என்ன செய்வீங்க, பிளே ஸ்டோருக்கோ ஆப் ஸ்டோருக்கோ போயிட்டு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்ங்கிறது ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன், சேட்டிங் பர்பஸுக்காக வேண்டி மாத்திரம் பயன்படுத்தத்தக்க ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி இங்க நாங்க வந்து சொல்முறை வழிப்படுத்தல் பிரயோகத்திற்காக வேண்டி வேர்ட் ப்ராசஸிங் பர்பஸுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், சில மென்பொருட்களை சில பிரயோக மென்பொருட்களை சில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நாங்க எங்களோட கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றோம், நிறுவுறோம். நிறுவி இவரை நாங்க பயன்படுத்தி எங்களை அந்த குறிப்பிட்ட சொல்முறை வழிப்படுத்தல் பிரயோகத்தை செய்து கொள்றோம். எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் நீட்ஸ் நாங்க இந்த பிரயோக மென்பொருட்கள் பயன்படுத்தி நாங்க செய்து கொள்றோம். அந்த வகையில உங்களுக்கு எவ்வாறு ஒரு ஆவணத்தை தயாரிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த ஆவணத்தை தயார் செஞ்சு பிறகு அதற்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சுதாக்கும் அந்த மாற்றங்களையும் செஞ்சு அதை ஒழுங்கான முறையில சேமிச்சு வைக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் இந்த மென்பொருட்கள் வந்து எங்களுக்கு செய்து தருது. மிக இலகுவாக எங்களோட கம்ப்யூட்டரை பாவிச்சு நாங்கள் இந்த மென்பொருட்கள் மூலமாக மிக திறம்பட செய்து முடிக்கலாம். அந்த வகையில
எங்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சில பிரயோக மென்பொருட்கள், அதாவது சொல்முறை வழிப்படுத்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சில பிரயோக மென்பொருட்களுக்கான உதாரணங்களை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டே இருக்கீங்க. அதுல மிக பரிச்சயமானதுதான் எங்கட மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட். விளங்கிதா? கன்ஃபார்மிங் அகைன். விளங்கிதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ரைட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த லோகோஸ் உடைய இந்த வடிவத்தோடைய பல சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்ப நடைமுறையில இந்த வேர்ட் ப்ராசஸிங்காக வேண்டி உலகில் வந்து பயன்படுத்துறாங்க. அதுல முதலாவது பரிச்சயமானது நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, கோரல் வேர்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர் தெரிகிறாரு, iWorks பேஜஸ் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால ஆஃபீஸ் யூஸுக்காக வேண்டி இப்போ நீங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்க வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கும். அதே மாதிரி கால்குலேஷன் செய்ய வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு நிறைய தரவுகளை சேமிச்சு அதை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். என்ன அதே மாதிரி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சந்தர்ப்பத்துல வேற ஒருத்தருக்கு ட்ரைனிங்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ற சந்தர்ப்பத்துல பிரசன்டேஷன் ஒன்று செய்யக்கூடிய தேவை இருக்கு. அப்ப இவ்வாறு ஆபீஸ் ஒரு அலுவலக தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய என்னென்ன பிரயோகங்கள் இருக்குது, அந்த பிரயோகங்களுக்கான மென்பொருட்களை உருவாக்கி மைக்ரோசாஃப்ட்ங்கிறது யார் நிறுவனம்? பில்கேட்ஸ் நிறுவனம். பில்கேட்ஸ் கம்பெனி. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால ஆபீஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல வேர்ட் போன்ற சொல்முறை வழிப்படுத்தலுக்கு ஏதுவான ஒரு மென்பொருள், அதே மாதிரி கணிதங்கள் கால்குலேஷன் செய்யறதுக்கு ஏதுவான ஒரு மென்பொருள், தரவுகளை முகாமைத்துவம் செய்யறதுக்கு ஏதுவான ஒரு மென்பொருள் அவங்க தயாரிச்சு வெளியிட்டிக்கிறாங்க. அதுல சொல்முறை வெளிப்படுத்தலுக்கு அவங்க தயாரிச்சு வெளியிட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். அப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுங்கிறது ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் பிரயோக மென்பொருளாக கருதப்படும். அதே மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், கோரல் வேர்ட் பெர்ஃபெக்ட் போன்ற இன்னும் வேற நீங்க பார்க்குற இந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து வெவ்வேறு கம்பெனிகளால உருவாக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில வந்து பாவனைக்காக விடப்பட்டிருக்கு. இப்போ கோரல் வேர்ட் பெர்ஃபெக்ட்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து கோரல் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. லிப்ரி ஆஃபீஸுங்கிறது வந்து அதுவும் ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள். iWorks பேஜஸ் சொல்ற டைம்ல வந்து இவர் ஆப்பிள் நிறுவனத்தினால iWorksங்கிற டைம்ல உங்களுக்கு நினைக்கும் இவர் வந்து ஆப்பிள் நிறுவனத்தினால வேர்ட் ப்ராசஸிங்காக வேண்டி பயன்படுத்தப்படுற நிறுவப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள ஒரு மென்பொருளாக இது கருதப்படுது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருட்களின் உதாரணங்கள் 3 எழுதுக அப்படின்னு கேள்வி வந்துச்சுதாக்கும் நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர்னு சொல்லி இந்த 3 உதாரணங்களை எழுத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப நாங்க கண்டினியூ பண்ணுவோம். இவ்வாறு இந்த மென்பொருட்களை அதாவது நாங்க ஆரம்ப காலத்துல செய்த விடயங்களை விட ஆரம்ப மனிதன் கற்கள்ல சுவடிகள் எழுதி வச்சதை விட அப்படி இம்ப்ரூவ் ஆகி வளர்ச்சி அடைந்து வந்து இந்த மென்பொருட்களை பாவிக்கிறதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அனுகூலங்கள் என்னென்ன அதை நாங்க இப்ப பார்ப்போம். ரைட். முதலாவது, இந்த மென்பொருட்களை பயன்படுத்தி ஆவணம் தயாரிக்கலாம். ரைட். ஆவணம் தயாரிக்கிறதுக்காக வந்து நாங்க வந்து என்ன செய்யறோம், அந்த மென்பொருட்களை பாவிக்கிறோம். ஆகவே அது ஒரு அனுகூலம். அந்த மென்பொருட்களில் இருந்து எங்களுக்கு கிடைக்கிற அனுகூலமாக ஆவணம் தயாரித்தல், அதற்காக வேண்டிதான் நாங்கள் அதை பயன்படுத்துறோம். அப்ப அதுவும் ஒரு அனுகூலமாக கருதப்படுது.
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆவணத்தில் சொற்களை தேடுதல். ஆவணம் என்ன? டாக்குமெண்ட். அப்போ ஒரு டாக்குமெண்ட் உதாரணத்துக்கு 100 பேஜ் உள்ள டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. அதுல இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேர்டை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்ப என்ன செய்வீங்க? உதாரணம் நாங்க ஒரு டிக்ஷனரி எடுப்போமே. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்க என்ன நடந்துச்சு? டிக்ஷனரி எல்லாம் பெரிய ஒரு புக் ஆயிருந்துச்சு, பெரிய புக் டிக்ஷனரி. அப்போ நீங்க அதுல ஒரு வேர்டை தேடணும்னு சொன்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு பக்கத்துல ரெஃபரன்ஸ் தந்திருப்பாங்க ABCDEFG. அப்ப அந்த வேர்டோட ஆரம்ப எழுத்து எதுன்னு பார்ப்பீங்க. ரைட். உதாரணத்துக்கு புக்குன்னு வைப்பவே. அப்ப B ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து B பேஜை திருத்துவீங்க. அடுத்து 2வது இலக்கம் என்னன்னு பார்ப்பீங்க. 2வது சொல் என்னன்னு பார்ப்பீங்க. இப்போ O. அப்ப BO எങ്ങനെ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அந்த சொல்ல தேடுவீங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். Bங்கிற ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு 2வது எழுத்தை பார்த்து 2வது எழுத்தை தேடி புக்குங்கிற ஒரு வேர்டுக்கு மீனிங்கை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த புக்குங்கிற வேர்டை தேடி எடுக்கணும் டிக்ஷனரியில. அதை தேடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் எடுக்கும். என்ன? ஆனா இந்த மென்பொருட்களை பாவிக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க அவ்வாறான கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம்? டிரெக்டா உங்களுக்கு அந்த மென்பொருட்கள்ல சில வசதிகள் உண்டு. அந்த வசதிகளை நீங்க பாவிச்சு நீங்க வந்து டிரெக்டா ஃபைண்ட் பண்றது சொல்லுவாங்க. அவன்கிட்ட சொற்கத்தை சர்ச் பண்ணலாம். சர்ச் அல்லது ஃபைண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க டக்குன்னு சர்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி புக்குங்கிற ஒரு வேர்டை நீங்க டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னாகும் அந்த புக்குங்கிற வேர்ட் உங்களோட டாக்குமெண்ட்ல எங்கனெல்லாம் இருக்குதோ அவ்வளவுத்தையும் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு காட்டும். ஹைலைட் பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த புக்குங்கிற வேர்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட் 100 பேஜை கொண்ட உங்களோட டாக்குமெண்ட்ல எத்தனை இடங்கள்ல இருக்குது அவ்வளோத்தையும் காட்டும். ஒவ்வொரு பேஜ்லையும் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். முழு டாக்குமெண்ட்லயும் எத்தனை வேர்ட் இதே போன்ற வேர்ட்ஸ் பாவிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். இது சார்ந்த புக்குண்டு வந்து அதோட சேர்ந்து வந்த வேர்டோட சேர்ந்துள்ள எல்லா சொற்களையும் இது ஹைலைட் பண்ணி எங்களுக்கு காட்டிடும். அப்போ இது இவ்வாறான வசதிகள் வந்து இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் மூலம் தான் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதே நாங்க வந்து கையால ஒரு 100 பக்கத்தை எழுதி இருந்தமாகும் அந்த கையால எழுதுற 100 பக்கத்திலையும் எங்களுக்கு ஒரு வேர்டை சர்ச் பண்ணி கொள்ளணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? முழுமையாக வாசிக்க வேண்டி வரும். வாசிச்சு ஒவ்வொரு முறையும் நாங்க அந்த வேர்டுக்கூடாக வேர்டை ப்ரெஸ் பண்ண சந்தர்ப்பத்தில் நாங்க அதை ஏதாச்சும் ஹைலைட்டரையோ அண்டர்லைன் பண்ணியோ மார்க் பண்ணி வச்சு பிறகு அதை எண்ணி பார்க்கிறதோ அல்லது எங்களுக்கு தேவையானது செஞ்சு கொள்றதுக்கு பெரிய டைம் ஒன்று எடுக்கும். ஆனா இந்த மென்பொருட்களை பாவிக்கிறதன் மூலம் நாங்க வந்து அவ்வாறான டைம் அவ்வாறான கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யறோம்? அந்த பிரச்சனை ஒன்றும் எங்களுக்கு வராம அதுல இருந்து நாங்க நீங்க சொல்றோம். ரைட். அதே மாதிரி அடுத்த அனுகூலம் தான் ஆவணத்தை பதிப்பு செய்தல். பதிப்புனா பிரிண்ட் எடுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து 100 பேஜ் கொண்ட டாக்குமெண்ட்டை நீங்க என்ன செய்யணும்? ஹார்ட் காப்பி உங்களுக்கு டென்ஜிபிளா, அதாவது தொட்டுணரக்கூடிய ஒரு பேப்பரை நீங்க பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். அப்படி என்ன செய்யலாம்? பிரிண்ட்டுக்கு கொடுத்து பிரிண்டரை யூஸ் பண்ணி நீங்க முழு டாக்குமெண்ட்டையும் ஒரு மிக குறைந்த நேரத்துல பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கிளாஸ்ல 50 பேர் இருக்கிறாங்க. அப்ப டீச்சர் ஒருத்தர் அவரோட டியூட்டோரியலை பிரிண்ட் பண்ணி 50 பேருக்கும் கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்வாரு? 50 பிரிண்ட் போட்டுட்டு 50 பேருக்கும் உடனே கொடுத்துருவாரு. இதே விஷயத்த நீங்க வந்து நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி இப்போ மேல பார்த்து தான் நாம என்ன செஞ்சோம்? மேல என்ன செஞ்சாங்க? பல பிரதிகள் எடுக்கிறதுக்கு தான் செஞ்சாங்க. பல பிரதிகள் எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பாருங்க, மரத்தாலான அச்சு, களிமண் அச்சு போன்ற விடயங்களை பயன்படுத்தி அச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் வந்து நிறைய நேரம் எடுக்க போகுது. அது நேர்த்தியானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அவ்வாறான நேரத்தை மீதப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் நேர்த்தியான முறையில் நாங்கள் செய்து கொள்வதற்காக வேண்டியும் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துறோம். ரைட். அதே மாதிரி அடுத்த ஒரு அனுகூலமாகத்தான் ஆவணத்தை சேமித்தல் எங்களுக்கு. ஆவணத்தை சேமித்தல் சொன்னா வந்து இப்ப நீங்க வந்து ரைட் இப்போ டைம் அவுட் ஆகுது. நீங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலும் திரும்ப இதே லிங்க்ல கனெக்ட் ஆகுங்க.
இப்போ டிஸ்கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். இதே லிங்க் திரும்ப கனெக்ட் ஆகும். சரி, ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். ஆவணத்தை சேமித்தல் இது ஒரு பெரிய அனுகூலமாக இருக்குது. ஆவணத்தை சேமிக்கிற சந்தர்ப்பத்தினால சொன்னா எங்களுக்கு ஏதும் இந்த மென்பொருள் அல்லது சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை நாங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த டாக்குமெண்ட்டை நாங்க எங்களோட சேமிப்பு சாதனங்கள் தேக்க சாதனங்கள் என்னென்ன வகைன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அவ்வாறான ஒரு தேக்க சாதனத்தை பயன்படுத்தி நாங்க இதை காலம்பூராக சேமித்து வச்சு கொண்டிருக்கலாம். அதுக்கு வந்து வெளியால பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க எழுதி வச்சு கொண்டிருந்தீங்களாக்கும் அவரை நீங்க வந்து ஃபைல் பண்ணீங்கன்னா ஃபைல் வந்து வேறொரு சூழலியல் காரணிகளால அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா மென்பொருட்களை பயன்படுத்தி நீங்க மென்பொருளை பயன்படுத்தி அந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொண்டீங்களாக்கும் நீங்க பிரிண்ட் எடுத்த டாக்குமெண்ட் ஏதாச்சும் கிழிஞ்சு போனாலோ அல்லது தண்ணி படி நனைஞ்சாலோ அல்லது காணாத்து போனாலோ நீங்க திரும்ப உடனே இதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதே விஷயத்த நீங்க வந்து எழுதி வச்சுக்கொண்டு ஒரு பிரதி ஒரு பெரிய 100 பக்கங்களை கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க எழுதி வச்சு கொண்டிருந்தீங்களாகும் அவர் டேமேஜ் ஆகிட்டாராகும் உங்களுக்கு திரும்ப நீங்க ஃபுல்லாக திரும்ப எழுத வேண்டி வரும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜா, அதாவது ஒரு அனுகூலமாக மென்பொருள் பாவனையில கருதப்படுது. ரைட். இன்னொரு விஷயம் தான் நமக்கு தெரியும், எழுத்து தவறு இலக்கண தவறு ஆகியவற்றை சீர் செய்ய சந்தர்ப்பம் வழங்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டைப் பண்ணி கொண்டு போறீங்க, உங்களோட ஏதாச்சும் டெக்ஸ்ட் எடிட்டர் சாஃப்ட்வேரை வச்சு நீங்க டைப் பண்ணி கொண்டு போற சந்தர்ப்பத்துல உங்களோட கவனையின் காரணமாக நீங்க வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டீங்க. இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க விட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அண்டர்லைன் பண்ணி காட்டும். ஏதாச்சும் ஒரு ஹைலைட் பண்ணியோ அண்டர்லைன் பண்ணியோ உங்களுக்கு அதை தெரிவிக்கும். ரைட், இங்கே நீங்க மிஸ்டேக் விட்டுட்டீங்க, இவ்வாறான ஒரு சொல் ஆங்கிலத்துல இல்லை, இதுக்கு மாற்றம் செய்யுங்க, சரி செய்யுங்க இந்த இடத்த, அல்லது சரி செய்யறதற்கும் அவர் வந்து சஜஷன்ஸ் தருவாரு. நீங்க இப்போ புக்குக்கு BOUK அடிச்சிட்டீங்க, இப்போ அவர் வந்து செய்வாரு BOUK ஒரு வேர்டு இல்லை, புக்குன்னு சொன்னால் அது புக்காகத்தான் இருக்கக்கூடும், அது ஸ்பெல்லிங் வந்து BOOK போன்ற சஜஷன்ஸையும் சரியான சொல்லுக்கான சஜஷனையும் சாராத சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அது நீங்க டைப் பண்ணது பிழைன்னும் குறிச்சு காட்டும். அப்ப நீங்க அதை அந்த தவறை நீங்க சரி செய்து கொள்ளலாம். நீங்க அந்த ஆவணத்தை ப்ரிப்பேர் பண்ண டைம்லயே அந்த டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி கொண்டு போற சந்தர்ப்பத்திலேயே நீங்க அந்த டாக்குமெண்ட்டை சரி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இலக்கண தவறு, இப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க நாளைக்கு உதாரணத்துக்கு நாங்க ஒரு வசனம் எடுப்போமே, நாளை அவன் பாடசாலைக்கு போகிறாள் அப்படின்னு போடுவோம். இது ஒரு என்ன, அவன் தொடங்கி அவன் பாடசாலைக்கு போகிறாள் அப்படி வருமா? வராது. அப்ப அவ்வாறான விடயங்கள் அல்லது வேற இதை விட பெரிய இலக்கண தவறுகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸையும் சரி செய்யறதுக்கு உதவும். அவருக்கு தெரியும் நீங்க டைப் பண்ணது பிழையான கிராமர் உள்ளது, பிழையான இலக்கணம் உள்ள ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிக்கிறீங்க, அந்த பிழையானதை சுட்டி காட்டுறதோடு சேர்த்து அந்த பிழையான நீங்க எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம், சரியானது எதுவாக இருக்கும்ன்றதுக்கான சஜஷனையும் அது காட்டும். அப்ப இவ்வாறான விடயங்கள் வந்து மென்பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் மட்டும்தான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்க வந்து தட்டச்சு பொறிய பயன்படுத்தி நீங்க தட்டச்சு செஞ்சு பிரதியை எடுத்துட்டீங்கன்னு வைங்க. இப்போ நீங்க பிழையாகவே டைப் பண்ணி பிரதியை எடுத்துட்டீங்க, என்ன நடக்கும், நீங்க அதை மாற்றம் செய்யறதாக இருந்தா என்ன செய்யணும், திரும்ப அதை அழிச்சு போட்டு திரும்ப நீங்க மாற்றம் செய்யணும். அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க பின்னுக்குள்ள வேர்ட்ஸ் மாற்றங்கள் செய்யறதாக இருந்தால் உங்களுக்கு ஸ்பேஸ் பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. ஆனா இதுல அவ்வாறு இல்லை. இப்போ உடனே நீங்க என்ன செய்யலாம், உடனே மாற்றம் செஞ்சுட்டு நீங்க அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். அல்லது பிரிண்ட் பண்ண பிறகே உங்களுக்கு பிள்ளைய நீங்க பாத்தீங்களாக்கும் நீங்க என்ன செய்யலாம், திரும்ப இந்த ஃபைல் ஓபன் பண்ணி அதை சரி செய்துட்டு திரும்ப இன்னொருக்கா பிரிண்ட் எடுத்து ஒரு குறைந்த நேரத்துல அந்த திருத்தத்தை நீங்க செய்து கொள்ளலாம்.
ரைட். அதே மாதிரி சொற்களின் எண்ணிக்கையை கணக்கிட. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆவணத்தில் சொற்களை தேர்தல்ங்கிற அனுகூலம் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ற சந்தர்ப்பத்துல சொற்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடுறது சம்பந்தமாகவும் டிஸ்கஸ் பண்ணேன். அதாவது இப்ப உங்களுக்கு வேணும், நீங்க ஒரு பெரிய டாக்குமெண்ட் டைப் பண்ணிக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு வேணும் எத்தனை வேர்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கணக்கு வேணும். அப்ப நீங்க உங்களுக்கு வேணும் குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ல கவுண்ட்டை பார்க்கலாம். அதாவது வேர்ட் கவுண்ட்டை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அது நீங்க டைப் பண்ண அது கவுண்ட் ஆகி கொண்டே வரும். நீங்க அழிச்சிகளாகும் கவுண்ட் குறையும். அப்ப நீங்க வந்து எத்தனை வேர்ட் சரியா அக்யூரேட்டா எத்தனை வேர்ட் இது வரைக்கும் டைப் பண்ணிக்கிறீங்கிறது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இது போன்ற அனுகூலங்கள் வந்து மென்பொருட்களில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மெனுவலா நீங்க வந்து மெனுவல் ப்ராசஸிங்ல மென்பொருள் பாவிக்காம இந்த விடயங்களை செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சில விடயங்களை செய்து கொள்ள முடியுமாக இருந்தாலும் அதற்கு எடுக்கிற நேரம் வந்து மிகப்பெரியதாக இருக்க போகுது. அதற்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். இப்ப சொற்கள உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போமே, சொற்களோட எண்ணிக்கையை நீங்க ஒரு மெனுவல் 100 பேஜ் நீங்க எழுதுன கைப்பட எழுதுன ஒரு டாக்குமெண்ட்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னு சொன்னா செய்யணும். ஆரம்ப வேர்ட்ல இருந்து முடிவு வர காட்டியும் உள்ள அனைத்து சொற்களையும் நீங்க என்ன செய்யணும், எண்ணித்தான் பார்க்கணும். அதாவது மெனுவலா எண்ணி பார்க்கணும். ஆனா உங்களோட சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி செஞ்சீங்களாகும் உங்களோட சாஃப்ட்வேர்ல அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எத்தனை வேர்ட் கவுண்ட் சொல்லி காட்டிக்கொண்டிருக்கும். அல்லது நீங்க ஒரு சொற்ப நேரத்துல சில ஃபங்க்ஷன்ஸ் அந்த குறிப்பிட்ட மென்பொருள் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எத்தனை கவுண்ட் வேர்ட் கவுண்ட் இருக்குன்னு சொல்லி உடனே பார்த்து விடலாம். அப்ப உங்களுக்கு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களோட அனுகூலங்கள் எழுதி தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதெல்லாம் அங்கே நிறைய குறிப்பிட்டு காட்டிக்கிறாங்க. அதுதான் நான் விளக்கப்படுத்தி கொண்டு போறேன். அப்ப நீங்க என்னென்ன அனுகூலங்கள் இருக்குதுன்னு சொல்லி சரியாக லிஸ்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்ப நாங்க வருவோம் அவ்வாறு இந்த மென்பொருட்களை பாவிக்கிறதுக்கு உங்களோட மைக்ஸை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அவ்வாறான இப்ப நான் ஏற்கனவே கதைச்ச மென்பொருட்களை பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வாறான ஒரு அதாவது நீங்க வந்து சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வேணும் நீங்க நினைக்கிற ஒரு வேர்டை அதுல டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நீங்க பயன்படுத்துற இன்புட் டிவைஸ் உள்ளீட்டு கருவி தான் என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கீபோர்டு. கீபோர்டை பயன்படுத்தி தான் எங்களுக்கு தேவையான சொற்களையும் இலக்கங்களையும் அல்லது வேறு குறியீட்டுகளையும் வந்து நாங்க ஒரு டாக்குமெண்ட்ல டைப் பண்றோம். அவ்வாறு டைப் பண்ணி தான் நாங்க அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து பாவிக்கிறோம். அப்போ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட், அதாவது உங்களோட கிரேட் 7 இந்த புக் வந்து அவ்வாறு சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேரை வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை கொண்டு அழகான முறையில வடிவமைக்கப்பட்டது. இதுல பாருங்க, இதுல வந்து சொற்கள் இருக்குது, தமிழ் சொற்கள் இருக்குது, இலக்கங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்க்கலாம் சில இமேஜஸ் இருக்குது. பாருங்க, உங்களோட குருவி ஒரு அழகிய ப்ளூ கலர் குருவி ஒன்று, அழகான ஒரு இமேஜ் ஒன்று, இந்த இமேஜ் போடப்பட்டிருக்கு. இந்த செயற்பாடு 2 செயல்நூலில் 4.2ங்கிறதுக்கு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போடப்பட்டிருக்கு. தலையங்கத்துக்கு பின்னுக்க பேக்ரவுண்ட் கலர் ஒன்று போட்டீங்கன்னா இவ்வாறான விடயங்களை அழகுபடுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க அழகா செய்து உங்களோட டாக்குமெண்ட்டை மிக நேர்த்தியான முறையில பிரிண்ட் செஞ்சு எடுக்கலாம். அப்ப அதுக்கு நீங்க பாவிக்கிற அந்த உள்ளீடு, உங்களுக்கு தேவையான உள்ளீடுகளை அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள உள்ளீடு செலுத்துறதுக்கு நீங்க பாவிக்கிற கருவி தான் உங்களோட கணினி முறைமையில இருக்கிற ஒரு உள்ளீட்டு சாதனம். அதுதான் ஒரு கீபோர்டுன்னு நாங்க சொல்றது. ரைட், நாங்க தொடர்ந்து பார்ப்போம். அப்ப நாங்க வந்து எங்களுக்கு அவ்வாறு ஒரு மென்பொருளை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான
இலக்கத்தையும் எழுத்துருக்களையும் ஏனைய குறியீடுகளையும் நாங்க எங்களோட ஆவணத்திற்கு உட்செலுத்துறதுக்கு நாங்க பயன்படுத்துறது தான் பயன்படுத்துற உள்ளீட்டு கருவி தான் சாவி பலகை, அதாவது கீபோர்டு. அப்ப கீபோர்ட்ல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்க தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம். அதை பயன்படுத்தி தான் நாங்க வந்து எந்த எழுத்தை எவ்வாறு எங்கட ஆவணத்துக்கு உட்செலுத்துறாங்கிறத நாங்க பார்க்கலாம். ரைட். உங்களுக்கு தெரியும், நீங்க சாதாரணமா பயன்படுத்துற ஒரு கீபோர்டு. இந்த கீபோர்டுல பல்வேறுபட்ட சாவிகள் கீஸ் வந்து அவங்களோட கண்ணுக்கு படும். இதுல வந்து உங்களோட சாதாரணமா நீங்க பயன்படுத்துற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இலக்கங்கள் இருக்கும். இத பாருங்க, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற கீபோர்ட்ல நிறம் தீட்டி காட்டுகிறாங்க. கட்டுப்பாட்டு சாவிகள்னு சொல்லி ஒரு பிங்க் கலர்ல சில கீஸை குறிச்சு காட்டுகிறாங்க. அவ்வாறான சில கட்டுப்பாட்டு சாவிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் பர்பஸஸ்க்காக வேண்டி நீங்க பயன்படுத்துற சாவிகள் எனக்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி மஞ்சள் கலரால எழுத்துரு சாவிகளை குறிச்சு காட்டுகிறாங்க. அதாவது அது வந்து எண்களாகவும் இருக்குது, அதே சந்தர்ப்பத்துல எழுத்துக்களும் இங்கிலீஷ் ஆங்கில அல்பபெட்ஸும் இருக்குது. செயல் சாவிகள்னு சொல்லி பர்பிள் கலர்ல ஆக மேல F1 F2 F3 சொல்லி சில செயல் சாவிகளும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது. இதை நாங்க சொல்றது ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்றது. செயல் சாவிகள் ஃபங்க்ஷன் கீஸ். இது வந்து ஒவ்வொரு கீயும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பச்சை கலரால உங்களுக்கு வழி கண்டறிதல் சாவிகள், எரோ கீஸும் பேஜ் அப் பேஜ் டவுன் கீஸ் போன்றன வந்து வழி கண்டறிதல் சாவிகளாக பயன்படுத்தப்படுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நீங்க நெவிகேஷன் கீஸ் சொல்லுவோம். அதாவது நீங்க டாக்குமெண்ட்ல உங்களோட கர்சர் டைப் பண்ணி கொண்டு கர்சரை நீங்க மேலுக்கு கீழுக்கு அடுத்த பேஜுக்கு இதுக்கு முன்னுக்கு உள்ள பேஜுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க இந்த கீஸை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீல கலர்ல என்சார் சாவிகள் இருக்கு. அதாவது என்சார் சாவிகள் உள்ள நீல கலர் சாவிகள் கொண்ட அந்த பகுதிகளில் வந்து ஒரு சாதாரணமா ஒரு கல்குலேட்டர் அமைப்புல உங்களுக்கு சாவிகள் காணப்படுது. அதை நீங்க வந்து கல்குலேஷன்ஸ் டைம்ல அல்லது நம்பர் ஒன் டைப் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். விளைஞ்சுதான் சொல்றது. நான் கரெக்டா விளங்கு தானே? ஓகே. அப்ப இவ்வாறு அமைந்திருக்கும் ஒரு சாவி பலகை, இவ்வாறு அமைந்திருக்கும் ஒரு உள்ளீட்டு கருவியை பயன்படுத்தித்தான் எங்கட ஆவணத்துக்கு தேவையான எழுத்துருக்களை நாங்கள் கணினிக்கு செலுத்துறோம். அப்ப நீங்க இந்த உங்களோட கீபோர்ட்ல நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க லெசன்ஸை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி கீபோர்டு இருக்கும். கீபோர்டு நீங்க பார்க்கலாம். அந்த கீபோர்ட்ல வெவ்வேறு வகையான கீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிற்பாட்டை கொண்டிருக்கு. இப்ப நான் சொன்ன, அதாவது ஒவ்வொரு நிறம் தீட்டி ஒவ்வொரு நிறம் தீட்டி காட்டுகிறாங்க. அது நான் சொன்னதுதான் கீழே விளக்கமாக போட்டுக்கிறான். ரைட். இப்ப பாருங்க, இவ்வாறுதான் உண்மையிலேயே ஒரு ப்ராக்டிக்கலா நீங்க
சாதாரணமாக உங்களோட கம்ப்யூட்டர் லேப்ல உள்ள கம்ப்யூட்டர் பார்த்தீங்களாக்கும் இவ்வாறான கம்ப்யூட்டர் கீபோர்ட் தான் நம்மளோட பாவனைக்கு தரப்பட்டிருக்கும். இதை நாங்கள் வந்து குவர்ட்டி கீபோர்ட் குவர்ட்டி சாவி பலகைன்னு சொல்றது. ஏன்னு சொன்னா வந்து குவர்ட்டின்னு சொல்றது அந்த QWERTY பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட எழுத்துரு இருக்கிற அந்த இடத்துல பாருங்க. ஆக மேல் வரியில QWERTY இந்த ஓர்டர்ல தான் அந்த கீபோர்டு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. வேறு சில கீபோர்ட்ஸும் இருக்குது வேற அமைப்புல, அதாவது இந்த எழுத்துரு இல்லாம ஒவ்வொரு எழுத்துக்களும் வேற வேற இடங்கள்ல இருக்கிற மாதிரி கீபோர்ட்ஸும் இருக்குது. ஆனா சாதாரண பாவனைக்கு இந்த குவர்ட்டி கீபோர்டை தான் நீங்க பயன்படுத்துறது. இந்த குவர்ட்டி கீபோர்டுல வந்து இன்னென்ன எழுத்துக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே இருக்கும் சொல்லி ஃபிக்ஸ்ட் ஆகிக்குது. அப்ப நீங்க டைப்பிங் பழக ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நீங்க குவர்ட்டி கீபோர்டில் பழகினீங்களாகும் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைப்பிங் நீங்க வந்து செஞ்சு கொண்டு போகலாம். அது இல்லாம சில குறிப்பிட்ட கீஸ் இருக்குது. கேப்ஸ்லாக் கீ, ஷிஃப்ட் கீ போன்ற சில குறிப்பிட்ட கீஸ் இருக்குது. இந்த கீஸை பயன்படுத்துறதன் மூலம் நீங்க வந்து ஒரு சில ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்ஸை செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்க சாதாரணமா ஆல்பபெட் எழுத்தை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்களாக்கும் அந்த ஆல்பபெட் வந்து சிம்பிள் லெட்டரா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல பிரிண்ட் ஆகுவாரு, டைப் ஆகுவாரு. இதே நீங்க கேப்ஸ்லாக்கை ஆன் பண்ணி வச்சுட்டு அதை டைப் பண்ணீங்களாக்கும் அதுல கேபிட்டல் லெட்டர் உங்களுக்கு டைப் ஆகும். அதே மாதிரி ஷிஃப்ட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க எழுத்துக்கள் டைப் பண்ண சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் சில ஸ்பெஷல் குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்து வந்து பிரிண்ட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னு இங்க வந்து பாருங்க டபுள் கோட்டும் செமிகோலனும் இருக்குது. இதை நீங்க ஷிஃப்டோட நீங்க ப்ரெஸ் பண்ணீங்களாக்கும் உங்களுக்கு டபுள் கோட் பிரிண்ட் ஆகும். நார்மலா ப்ரெஸ் பண்ணீங்களாக்கும் செமிகோலன் பிரிண்ட் ஆகும். அவ்வாறான விடயங்கள் தான் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. இதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். அந்த டைமில் நான் வந்து இந்த விடயத்தை இன்னும் தெளிவாக விளக்கப்படுத்துகிறேன். ரைட். அப்போ நாங்கள் இன்னைக்கு படித்ததில் சம்மரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சொல்முறை வழிப்படுத்தல் அப்படின்னா என்ன, சொல்முறை வெளிப்படுத்தல் என்றால் என்ன, சொல்முறை வெளிப்படுத்தல வந்து ஆரம்ப காலத்துல எவ்வாறு செஞ்சுட்டு போனாங்க, அது எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சுது, அதற்கு வளர்ச்சி அடைய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாவிக்கப்பட்ட மனிதர்களால் பாவிக்கப்பட்ட இயந்திரங்கள் நடைமுறைகளும் எவ்வாறு இருந்துச்சு. பிறகு இப்ப நாங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி கணினிமயப்படுத்தப்பட்ட பின்னர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அதுக்குள்ள எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்க டாக்குமெண்ட் ஒன்று உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பாவிச்சு செய்யறதால எங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் என்னென்ன இருக்குது, அந்த ஒவ்வொரு அனுகூலத்தையும் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த மென்பொருளை பயன்படுத்தி நாங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற சந்தர்ப்பத்தில் எங்களோட உள்ளீடுகளை எழுத்துக்களை இலக்கங்களை எவ்வாறு உள்ளீடு செய்யறோம், அந்த உள்ளீட்டுக்கு நாங்க பயன்படுத்துற உள்ளீட்டு கருவி சாவி பலகை, அதாவது கீபோர்டு எவ்வாறு அமைஞ்சிருக்குது, கீபோர்ட்ல உள்ள கீஸ் என்னென்ன பர்பஸுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுது போன்ற விடயங்களை நாங்க இன்னைக்கு மேலோட்டமாக பார்த்திருக்கணும். இது சம்பந்தமாக நாங்க தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி எங்களோட யூனிட் நம்பர் 3ல உள்ள பேப்பர் ஒன்றும் நான் வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல போடுவேன். நீங்க அந்த பேப்பரையும் செய்யலாம். நாங்க வந்து அந்த பேப்பரை நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்வோம்.